வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி. 11 சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த கலியுகத்தில் எத்தனையோ இறையை தேடி எண்ணிலா வழிகளில் எண்ணிலா கஷ்டங்களில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய தருணத்தில் மிக மிக எளிமையாக பலாச்சுளையை எடுத்து தேனில் ஊற வைத்த அந்த முக்கணியின் சாரெடுத்து தேன் கலந்து கொடுத்தது போல இப்பிரபஞ்ச சபையையும் கொடுத்து அதில் எமக்கு எங்களுக்கு போல இறையை தேடும் சீடர்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்த அகத்திய பிரபஞ்ச மகா வாழை சித்த சபைக்கும் வாழை சித்தர் திருவடிக்கும் அகத்திய பெருமானுக்கும் 11 சித்தர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இதற்கு மேல் எங்களால் நன்றி சொல்ல கூட முடியவில்லை. இறைவா, கோடி நன்றி ஐயனே, நன்றி நன்றி. அகதீஷாய நமக. அருட்பெரும் புரிதல் தனை, அருட்பெரும் ஞான தெளிதல் புரிதல் தனை தன்னகம் ஏற்றி அமர்ந்திருக்கும் சீடர்கள் அமர்ந்த சபைதனில் அகத்தியம் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். அகதீஷாய நமக. அறிதல் புரிதல் தெளிதல் ஞானமடைதல் என்னும் அற்புதமான ஒவ்வொரு அடுக்கடுக்காய் பிரபஞ்ச மகாசபை சென்று கொண்டிருக்கின்றது என்னும் அகமகிழ்வோடு அகத்தியன் இத்திதி திருவிழாவிலே சற்சங்க விழாவில் அமர்ந்திருக்கின்றோம் யாம். அருள் ஆனந்தத்தோடு அமர்ந்திருக்கின்றோம் யாம். அகத்தியம் ஒன்றே ஆனந்தம், ஆனந்தமே அகத்தியம் என்னும் அற்புதமான தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் பிரபஞ்ச மகா சபையிலே அகத்தியம் பெருமகிழ் ஆனந்தத்தோடு அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே ஓம் அகதீஷாய நமக. எண்ணிக்கையில் சிவகூரை தளமதில் ஆற்றலாய் குறை நபர் அமர்ந்த பொழுதும் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு தேவ சேனைக்கு சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. நமக. ஓம் அகதீஷாய நமக. ஆற்றலாய் ஒரு வேல் பகிர்கின்றது பிரபஞ்சம் முழுவதும். வேல் பகிர்வு தளத்திலிருந்து ஒரு வேல் பகிரப்படுகின்றது. அது பல கோடி மடங்கான வேல்களாக அது பிரபஞ்சம் முழுவதும் சூட்சமமாய் சென்றடைந்து சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துவது போல் ஒரு சீடன் ஒரு வேளாய் புறப்பட்டு கோடான கோடி பிரபஞ்ச ஆற்றலை சுமந்து செல்வான் பிரபஞ்ச சபையிலிருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஒவ்வொரு சீடனும் புரிதல் தெளிதல் ஞான நிலையோடு வளம் வர அகத்தியன் யாம் அமர்ந்திருக்கும் சீடர்களோடு இணையாக பிரபஞ்ச மகா சபையை நினைந்து அடிவருடி அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இறை பிரபஞ்ச கோமாதா திருப்பூஜையை காண மாட்டோமா என்று அத்தகைய நாளிகை பொழுது நோக்கி தவம் இருக்கும் அற்புதமான சீடர்கள் வளம் வரும் பிரபஞ்சம் இது. சிவசூட்சம நூல் வளம் வரும் பிரபஞ்சம் இது. அவ்வாறு காத்து நிற்கும் சீடர்களோடு இறை நூல் காத்து நிற்கின்றது. திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை காண்பதற்கென்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனை பின்பற்றுகின்ற பொழுது மானிடர்களாய் வருபவர்கள் ஒவ்வொரு சீடனையும் பின்பற்றுகின்ற பொழுது 11 சித்தர்களின் வரிசையில் அத்துணை சித்த கணங்களின் வரிசையிலே பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடர்கள் நிச்சயம் அமர்வார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒருவன் தன்னை இழப்பது தன்னை தாழ்த்துவது என்பது எளிதான காரியம் அல்ல, சுலபமான காரியம் அல்ல. தன்னை எவனொருவன் தாழ்த்துகின்றானோ அவன் உயர 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 செல்கின்றான் என்னும் தத்துவத்தை எவனொருவன் உணர்கின்றானோ அன்று அவன் ஞானியாக துவங்குகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு ஒருவன் செல்கின்ற பாதைதனில் எத்தகைய இடர் இன்னல் வந்தாலும் காத்து நிற்பது அவனுக்குள் இருக்கும் அத்தகைய பேராற்றலே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எவ்வாலயத்திலும் சென்று மண்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தகைய சொரூபத்தையும் சென்று வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தாழ்த்தி அவன் வணங்குகின்ற பொழுது, அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை அவன் வணங்குகின்ற பொழுது, தவம் தியானம் என்னும் நிலைக்குள் சென்று அவனை வணங்குகின்ற பொழுது, அவனை வணங்க செய்கின்ற ஆற்றல் கொடுத்தவனை வணங்குகின்ற பொழுது அவனே பேராற்றல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அப்பேராற்றலை ஒரு எள்நுனை அளவு கூட இகலோகம் சீண்ட இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றான். அகதீஷாய நமக. அது எத்தகைய நிலையில் வந்த பொழுதும், எத்தகைய வடிவத்தில் வந்த பொழுதும், எத்தகைய தன்மைதனில் வந்த பொழுதும் அவ்வாற்றல் பெற்றவனை இகலோகம் சீண்ட இயலாது, கலியுகம் சீண்ட இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றான்.
பழகாத மைல் தூரங்களுக்கு அப்பால் அவனை சுற்றி இருக்கும் அருள் வளையம் மெல்ல 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 சென்று கொண்டிருக்கின்றது. வட்டங்கள் விரிவடைகின்றது. பிரபஞ்ச மகா சபையின் வட்டங்கள் எவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் விரிவடைந்திருக்கின்றதோ அதுபோல் சபை சார்ந்த சீடனுடைய அருள் வளையம் மெல்ல மெல்ல அவனுடைய பக்குவ நிலைக்கு ஞான நிலைக்கு ஏற்றவாறு வட்டம் விரிவடைகின்றது. அவ்வாறு விரிவடைகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி ஆற்றல், அந்த ஆற்றலுக்குள் அவன் கலந்து பிரபஞ்ச சபையாக வலம் வருவான். அவ்வாறு சபையாக அவன் வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையை எத்தகைய ஆற்றல் எல்லாம் காத்து நிற்கின்றதோ அத்தகைய ஆற்றல் அனைத்தும் அவனை காத்து நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அகதீஷாய நமக. இதுவே பிரபஞ்ச ஞான தத்துவமாகும். தவ தத்துவம், தியான தத்துவம். தியானம் என்பது, தவம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. அது எளிதான வார்த்தை அல்ல. கடைப்பிடிப்பது என்பது பேராற்றல் கொண்ட தவத்தினை தவம் என்பது அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தன் உரைத்தவாறு தவத்திற்கு முன்பாக அமர்கின்ற பொழுது எத்தகைய கடினமான தவநிலைக்குள்ளும் சென்று தவநிலை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. கண்களை மூடி, இரு கண்களை மூடி உள்ளுக்குள் நீர் எவனை வணங்குகின்றீரோ, எவனை இறையாய் வணங்குகின்றீரோ, ஒரு குருவை இறையாய் வணங்குகின்றீரோ அக்குருவை மட்டும் நினைந்து அமர்கின்ற பொழுது அண்டமும் அவனுக்குள் அடங்கி உமக்குள் அடங்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அகதீஷாய நமக. அண்டம் அது பிண்டத்தில் உள்ளது, பிண்டம் அண்டத்தில் உள்ளது என்னும் தத்துவத்தினை சிறு சூட்சம நூலின் மூலமாக, சிறு சூட்சம நூலின் வார்த்தையின் மூலமாக அகத்தியன் விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். இச்சபையின் வாயிலாக சற்சங்க நிகழ்வின் மூலமாக அவ்வாறு உரைக்கப்பட்ட அத்துணை வார்த்தைகளையும் தனக்குள் ஏற்றி நின்று எவன் ஒருவன் வலம் வருகின்றானோ அவன் நிச்சயம் ஒரு ஞானியாக வலம் வருவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஞானம் என்பது சாதாரண நிலை அல்ல. அந்நிலையை கற்றுக் கொடுப்பதும் சாதாரண நிலை அல்ல. அவ்வாறு உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபைதனில் இவ்வாறு அமர்ந்திருந்து உரைப்பவன் பெரும் ஞானவானும் அல்ல. அடிபணிவு சரணாகதி என்னும் தத்துவத்தை மட்டும் உணர்ந்ததால் அதி ஆழ்நிலை ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் அகத்தியனை சுமந்து அகத்தியனுக்குள் இருந்து கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான இந்நிலை தவழ்கின்றது என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. யாம் கூறும் வார்த்தை முன்னுக்கு பின் முரணாக தமிழ் தவழும் இத்தகைய வார்த்தைகளை உற்று நோக்கினால் ஒரு முறை, இருமுறை, பல்முறை உற்று நோக்கி செவிமடுக்க கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் உயர் ஞானம் புரியும் என்று அகத்தியன் உரைக்கும். அகதீஷாய நமக. இறை கூறும் வார்த்தைகளுக்குள் இறைச்சலில்லா வார்த்தைகளாய், இறை அமர்ந்திருக்கும் வார்த்தைகளாய் அத்தொனி அமைந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கும். அகதீஷாய நமக. சித்தர்கள் ஒன்றும் அவரவர்களுக்கு எவ்வித அலுவல் பணிகள் இல்லாமல் வந்து பிரபஞ்ச மகா சபையில் அமரவில்லை. இச்சபையில் மட்டும் அகத்தியன் வந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றான். அகத்தியனுக்கு பிரபஞ்சத்தில் வேலை இல்லையா? அகத்தியன் வேலையே பிரபஞ்சத்தை கட்டி காப்பது. சித்தர்களின் வேலையே பிரபஞ்சத்தை கட்டி காப்பது. இக்கலியுகத்தை மாற்ற நிகழ்கின்ற அற்புதமான இத்தகைய பணியை மேற்கொண்ட பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்வது பிரபஞ்சத்தை கட்டி காப்பதற்கு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. அவ்வாறு அகத்தியனோடு இயல்பு நிலையில் கரம் கோர்க்கும் சீடர்கள் அமர்ந்த சபையாகும், அமையப்பெற்ற சபையாகும் இச்சபை. இறைவனோடு எவன் கரம் கோர்க்க முடியும்? இறைவனை காண முடியுமா? இறைவனோடு உரையாட முடியுமா? திருமுருகனின் உரையை கேட்க முடியுமா? சிவத்தின் உரையை கேட்க முடியுமா? கேட்கலாம் மிக எளிதாக. சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் வழங்கப்பட்ட ஆதி கைலாய இறை சூட்சம நூலிலிருந்து சிவம் உரையாடுவதை காணலாம். சிவத்தின் கரம் கோர்த்து நிற்கலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அவ்வாறு இறையின் கரம் கோர்க்க வைக்கும் அற்புதமான ஆதி இறை நூல் பெற்ற சபைதனில் மட்டுமே அகத்தியன் வந்து இயல்பு நிலையில் உரையாற்றுகின்றோம் என்று உரைக்கின்றோம். அகத்தியன். அகதீஷாய நமக. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று ஒவ்வொரு சான்றோனும் ஆன்றோனும் கூறுகின்ற அத்தகைய வார்த்தை போல் சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது.
நிறைந்திருக்கும் சக்தியை தனக்குள் இருக்கும் சக்தியோடு எவனொருவன் இணைத்து கிரகித்து பிரபஞ்ச சக்தியை தனக்குள் தாரை வார்க்கின்றானோ, தனக்குள் தாரை வார்க்கப்பட்ட பிரபஞ்ச மகா சக்தியை எவனொருவன் அமர்ந்து உணர்ந்து வலம் வருகின்றானோ அவனுக்குள் இருந்து அகத்தியம் உரையாற்றுவோம் என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அவ்வாற்றலை பெற்றவர்களே ஆங்காங்கு இறை ஞான சித்தர்களாய் வலம் வருகின்றார்கள், இயல்பு நிலையிலும் சூட்சம நிலையிலும். அவ்வாறு சித்தர்களாய் வலம் வருகின்றவர்கள் கூறுகின்ற ஒரே வார்த்தை, ஒற்றை வார்த்தை, உன்னை நீ உணர வேண்டும், அன்போடு வளர வேண்டும். அன்பு என்னும் ஒற்றை வார்த்தைக்குள் அத்துணை நிலையும் அடங்கிவிட்டது என்கின்ற தத்துவத்தினை மட்டும் எவனொருவன் உரைக்கின்றானோ அவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் யாம். அகதீஷாய நமக. அவ்வாறு உரைக்கும் சொல், அற்புதமான இத்தகைய சொல்லினை தன்னகம் வைத்திருக்கும் பிரபஞ்ச மகா சபைதனிலே அகத்தியத்தை வாழ்த்தி, சித்தர்களை வாழ்த்தி, ஆற்றல் கொண்டு தென்பொதிகை தலமதிலிருந்து அருள் சாரல் மழை பொழியும் அகத்தியன் நாமம் கொண்ட அத்தகைய கிராம வளாகத்தில் இருந்து சபை நாடி வந்து ஆதி இறை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியன் கூறிய அத்தகைய ஒற்றை வார்த்தை நிலை தன்னை உணர்ந்து இச்சபையே இறைமகா பெரும் சபை என்றுணர்ந்து வந்து அமர்ந்து இறை சித்த வைத்திய நிலைகளை சிவசபையோடு ஆற்றிக் கொண்டிருக்கும் அற்புதமான நல் தென்பொதிகை மலைச்சாரலின் முதன்மை சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். ஏற்றம் உண்டு நிச்சயம். இறை சபையோடு தொடர்பில் அமர்ந்தவனுக்கு, நற்சீடனாய் வலம் வருபவனுக்கு ஏற்றம் நிச்சயம். இறையேற்றம் ஒன்று, இகலோக ஏற்றம் உண்டு என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக.